நகர பகுதிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட மேட்டூர், ஆத்தூர், நரசிங்கபுரம் ஆகிய நகராட்சி மற்றும் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் 71 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்வும், முடிவுற்ற பல்வேறு பணிகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியும் மேட்டூர் புதிய பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சேலத்தில் ஜவுளி பூங்கா விரைவில் தொடங்கும் என உறுதியளித்தார். ஒரு 200 ஏக்கர் அளவிலே ஜவுளி பூங்கா ஒன்று ஆரம்பிப்பதற்கு எல்லா பணிகளும் முடிந்திருக்கிறது. விரைவில் அந்த பணி நடைபெறும். அதை விட வெள்ளி கொலுசு தயாரிக்கிறவர்களுக்கு தனி இடம் தந்து அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை விட விளையாட்டு மைதானம் தருவதற்காக 20 கோடி ரூபாய் தந்து அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் துறையை தாண்டி அடுத்த துறையில நமது நீர்வளத்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பாக சேலம் மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்தி அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்ட சந்தையை திறந்து வைத்த அமைச்சர் KN நேரு பேசும்போது, ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. நகர பகுதிகளிலும் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், அது நடக்காவிட்டால் ஊராட்சிகளை இணைப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் அவர் கூறினார். இப்போது கூட புதிதாக கிராம ஊராட்சிகளை இணைக்கின்ற போது பல இடங்களிலே பொதுமக்கள் நாங்கள் கிராமத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில இடங்களிலே நகரத்தை ஒட்டி இருக்கிற பகுதியிலே அது பேரூராட்சியோடு, நகராட்சியோடு, மாநகராட்சியோடு இணைந்திருக்கிறது. அது நகரமாக இருந்தால் அப்படி இணைந்திருக்கிறது. பாக்கி இருக்கிற இடங்களிலே 100 நாள் வேலை திட்டம் எங்களுக்கு தேவை, அதனால் அதை இணைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டார்கள். நான் முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறேன். இப்போது புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நகரமாக இருந்தாலும் அதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்படி 100 நாள் வேலை திட்டம் அவர்களுக்கு கிடைத்தால் நகரத்தோடு இணைக்கப்படும். இல்லை என்றால் அவர் விரும்புகிறபடி மாவட்ட ஆட்சியரிடம் அப்ஜெக்ஷன் சொன்னால் அவங்க நேரம் மேலே அனுப்ப போகிறாங்க. அவங்களுக்கு அதை இணைக்காமல் இருப்பதற்குரிய அது தலைவர் பார்த்து முடிவெடுக்க போகிறார்.